ஒரு ஒரு ப்ராடக்ட்டை வச்சுப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உங்ககிட்ட காட்டுவாங்க. ஒரு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணும்னா இதில் வந்து பலதரப்பட்ட ஸ்டேஜ் இருக்கும். அதில் ஸ்டேஜ் 1 வந்து ஒரு ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய புலி மாதிரி என்னை நான் போர்ட்ரேட் பண்ணி நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை இவ்வளோ நாட்குள்ளே 90 டேஸ்க்குள்ளே இவ்வளோ டர்ன் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை 90 டேஸ்க்குள்ளே 10 கோடி ஆக்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? அது ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜ். சரிங்களா? இவர் என்ன பண்ணுவார், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் புலி, நான் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆள், நான் அதில் பெரிய ஆள், நான் இதில் பெரிய ஆளுன்னு ஒரு பின்பத்தை கொடுத்து அதுக்கு சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே வந்து அமைச்சிப்பார். நீங்கள் எங்கே எடுத்தாலும் அவர் பேர் வரும். கொஞ்ச நாளாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எங்கே எடுத்தாலும் அவர் பேர், எதில் பார்த்தாலும் அவரை பற்றி தான் நியூஸ் இருக்கும். அப்போது நீங்கள் இப்போ அவரை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வந்துச்சா? உங்களை சுற்றி அவர் இன்னி வரலும் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி கேள்விப்பட்டீங்க. கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவரை பற்றியே நிறைய இடத்துல பார்த்துட்டே இருப்பீங்க.